ஹாய், உகாதி விஷயசுங்க. நல்லா இருக்கீங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி வந்து விஜய்ஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்ல ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். நல்ல வரவேற்பு இருந்தது. தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு உகாதின்றதுனால இன்னைக்கு 3 பொருள் லான்ச் பண்ணியிருக்கோங்க. நல்ல நாள்ல சிக்கன் 65 மசாலா. இதோடைய செயல்முறை விளக்கத்தை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இட்லி பொடி, இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் ஆந்திரா பருப்பு பொடி, இது சாப்பாடுல மிக்ஸ் பண்ணி நெய் விட்டு சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது தேவைப்படுறவங்க வந்து வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுங்க. நான் உங்களுக்கு இதோடைய டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம அந்த சிக்கன் வந்து தண்ணி இல்லாம நல்லா ட்ரை பண்ணி சிக்கன் மட்டும் எடுத்துக்கணுங்க. தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு அந்த மசாலா வந்து உள்ள இறங்காது, நல்லா இருக்காது. தண்ணி இல்லாம அப்படியே ஃபுல்லா நம்ம பாருங்க, சிக்கன் பீஸ் மட்டும் அப்படியே. அப்புறம் நம்ம சிக்கன் 65 இருக்கு இல்லைங்களா, ஆந்திரா சிக்கன் 65. ஸோ அது வந்து இது 1/2 kg சிக்கனுங்க. இந்த 1/2 kg சிக்கனுக்கு வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கலாம், கரெக்டா இருக்கும். 3 ஸ்பூன்ன்றது கரெக்டா இருக்கும். இது போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லெமன் பிழிஞ்சுக்கணுங்க. ஒரு பெரிய லெமனா வந்து 1/2 லெமன் எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துட்டு இதுல உப்பு இருக்கு, ஸோ அதனால நீங்க உப்பு போட வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க, ஏன்னா இதுல வந்து உப்பு ஆட் பண்ணிருக்கு. அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது வந்து 1/2 கிலோ சிக்கன். இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து 3 ஸ்பூன் வந்து கரெக்டா இருக்கும். ஒரு மணி நேரம் வந்து அப்படியே ஊறணுங்க. 1 மணி நேரம் வந்து ஊறணும். இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதை வந்து ஊற வச்சிடும். 1 மணி நேரம் ஊறணுங்க. போறோம். இதுல கலர்ல நம்ம போடல, உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க கலர் போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து கலர் உடம்புக்கு நல்லது இல்லைன்றதுனால நாங்க கலர் போடல. இது வந்து காஷ்மீர் சில்லி போட்டு நாங்க எல்லாமே இதுல இருக்கு. உப்பு கூட இருக்குங்க, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க, ஏன்னா கரெக்டா இருக்கும் உப்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிருங்க. ஓகே, இப்ப பாருங்க, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஊறி இருக்கு நல்லா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து லெமன் சால்ட், லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன். அது 1/2 லெமன் இருக்கு இல்லைங்களா, அது ஊற்றிருக்கேன். இது வந்து கலர்லாம் நம்ம எதுவும் யூஸ் பண்ணல இதுல. இதை வந்து காஷ்மீர் சில்லி இருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்காக இப்போ ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். சும்மா ஒரு 5 மினிட்ஸ்லயே வந்து போட்ட ஒரு 5 மினிட்ஸ்லயே வந்து கொஞ்சமா இருக்கிறதுனால எண்ணெய் கம்மியா விட்டுருக்கேங்க. நீங்க வந்து இதுல வந்து கொஞ்சம் அதிகமாவோட விட்டுக்கலாம். நீங்க இதெல்லாம் சும்மா அப்படியே திருப்பி போடுங்க. மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். நான் இது கலர் போடாதனால உங்களுக்கு இப்படி தெரியுது. கலர் போட்டா உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதல் தாங்க, அதனால கலர் போடாமே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுல காரத்துக்கு வந்து குண்டூர் ஊசி மிளகான்னு சொல்லுவாங்க, ஸோ அதோடைய காரம் இருக்கு.
கலருக்காக வந்து லைட்டா கலருக்காக வந்து காஷ்மீர் சில்லி போட்டிருக்கோம். எந்த ஒரு கலருமே நான் ஆட் பண்ணல இதுல. நம்ம ஜீரணத்துக்காக இதுல வந்து மிளகு, சீரகம் அதெல்லாம் நல்லா இருக்கு. சின்ன பசங்களோட சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கும். கொஞ்சம் ஜூஸியா இருக்கப்ப ரொம்ப அப்படியே ஹார்டா எடுக்கக்கூடாது, ஜூஸியா இருக்கிறப்பே வந்து எடுத்துக்கணும். ஓகே, கொஞ்சம் ஒரு 5 minutes வேகட்டும். பாருங்க, உங்களுக்கு தெரியும் இது அப்படியே கொஞ்சம் ஜூஸியா இருக்கணும், ரொம்ப அப்படியே மொர மொரன்னு எடுக்கக்கூடாது, அப்புறம் அது பக்கோடா ஆயிடும். சிக்கன் 65 இருக்காது, பக்கோடா ஆயிடும். இது மாதிரி இருக்கப்ப எடுத்துடலாங்க, இது மாதிரி இருக்கப்ப எடுத்துடலாம். ஓகே, பாருங்க. ஸோ பாருங்க, எந்த ஒரு இதுவும் மசாலாவும் எண்ணெயில இறங்கல, எண்ணெய் கிளீனா இருக்கு பாருங்க. ஓகேவா? அதுதான் இந்த சிக்கன் 65ஓட, ஆந்திரா சிக்கன் 65ஓட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, யூஸ் பண்ணி பாருங்க, சொல்லுங்க.